ஃபைரா அப்டேட் செய்திகள். நடப்பாண்டில் ரூபாய் 1146 கோடியில் 6746 குடியிருப்புகள். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. செய்தியை விரிவாக காண்போம். நடப்பாண்டு 6746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1146 கோடி ரூபாயில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்ட பகுதியில் கட்டுமானம் மேற்கொள்ளப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதல்வர் வெளியிட்ட அறிவிப்பு. சென்னை மற்றும் இதர நகரங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் சில நீண்ட கால பயன்பாடு மற்றும் தட்பவெப்பநிலை காரணமாக சிதிலமடைந்துள்ளன. இந்த குடியிருப்புகளை முறையாக கணக்கெடுத்து அவற்றை மறு கட்டுமானம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மறு கட்டுமானத்திற்கு பிறகு குடியிருப்புகள் ஏற்கனவே பழைய குடியிருப்புகளில் வசித்த குடும்பங்களுக்கும் அதே பகுதியில் அருகில் வசிக்கும் ஏழை குடும்பங்களுக்கும் ஒதுக்கப்படும். தமிழகம் முழுவதும் 1,94,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் பராமரிக்கப்படுகின்றன. அவற்றில் 28,643 குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளன. இவை அனைத்தும் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் மறு கட்டுமானம் செய்யப்படும். முதற்கட்டமாக நடப்பாண்டு சென்னை மாநகரில் கிழக்கு கல்லறை சாலை, கொடுங்கையூர் வஉசி நகர் திட்டப்பகுதிகள், தஞ்சாவூரில் ஏவிபதி நகர் திட்டப்பகுதி, திருச்சியில் கோட்டாக்கொள்ளை திட்டப்பகுதி ஆகியவற்றில் 6,746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1,146 கோடி ரூபாயில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப்பகுதிகளில் கட்டுமானம் மேற்கொள்ளப்படும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.